இந்த நடிகர்கள் எல்லாமும் அதை பண்றதை நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் வேறையா இருக்கும். அத வந்து ஆமா. அது நடிப்புக்காக மாத்திப்பாங்க. மாத்திப்பாங்க. இப்ப AIQJY1, ம். BKR2 இப்படி வரும். CGLS3, ஓகே. TDM4 ஷார்ட்டாவே நான் சொல்லிடுவேன். ஓகே. ஸோ தான் நியூமராலஜி ஃபாலோ பண்ணுறது சில லெஜெண்ட் செலிபிரிட்டிஸ் வந்து ஓப்பனாகவே காமிச்சுப்பாங்க. இப்போ இளையராஜா அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவரோட பேர் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. ILAIYARAAJN ஒரு ஸ்டுடியோலேயே மேலே போட்டு. ஓகே. இப்போ நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா அவரோட பெயர் வந்து கூகுளில் பாருங்க தாமோதர் தாஸ் நரேந்திர மோடின்னு இருக்கும். ஆனால் அவர் வந்து அவரோட அஃபிஷியல் லெட்டரே நம்ம பார்த்துருக்கேன். ஆமா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டது. அவர் நரேந்திர மோடின்னு போட்டு கையெழுத்து போட்டு பிராக்கெட்டில் போகிற நேம் பார்த்தீங்கன்னா 41 வரும். ஜெயலலிதா மேடமே அவங்க வந்து 24 பிறந்திருந்தாங்க. அவங்க ஜெயலலிதான் போட்டு 23 வருதுன்னு இன்னொரு போட்டு கெசட்லேயே மாற்றினாங்க. இப்போ நான் வந்து நீங்களை மீட் பண்ணுவீங்கன்னு நம்ம எதுவுமே நினைக்கணும். ஸோ இது எப்போ என்ன யாரோட நீங்கள் மீட் பண்ணுவீங்க, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வெயிட் பண்ணுது, சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுது நமக்கு கெஸ் பண்ண முடியும். உங்கள் பேரை மாற்றம் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அதிர்ஷ்ட நாட்களில் உங்கள் புது முயற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2 விஷயங்களை பண்ணினீங்கன்னா வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ப்ரொஃபஷனல் நியூமராலஜிஸ்ட் குமாரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த நடிகர்கள் எல்லாமும் அதை பண்றதை நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய ஒரிஜினல் பெயர் வேறையா இருக்கும். அதை வந்து அது நடிப்புக்காக மாத்திப்பாங்க. இது எப்படி இல்லை, கரெக்ட்? அது 2 பர்பஸ். என்னன்னா சிமிலரா இருக்க நேம்காக மாற்றுவோம். இப்போ அப்படி இல்லாமல் இப்போ ஜீவான்ற நடிகர் உங்களுக்கு தெரியும். ஆமா. அவரோட நேமே இப்போ JIIVN மாற்றிருக்காங்க. ஆமா. விமல் அவரோட விமல். VEMAL மாத்தி. இப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருக்கிற பேரே இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 பேருமே அந்த பேர் மாற்றதுக்கு அப்புறம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குது. எனக்கு உங்க பார்வையிலும் கூட அது தெரியலாம். புரியுது. அது விட விடுங்க. இப்போ இளையராஜா அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவரோட பேர் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. ILAIYARAAJN வச்சிருப்பாரு. அவர் ஸ்டுடியோலேயே மேலே போட்டுரு. ஓகே. ஸோ தான் நியூமராலஜி ஃபாலோ பண்ணுறது சில லெஜெண்ட் செலிபிரிட்டிஸ் வந்து ஓப்பனாகவே காமிச்சுக்குவாங்க. ஏன் RAAJN போடணும்? நிறைய பேர் பாரதி ராஜா, கங்கை அமரன் இவங்க எல்லாமே டைட்டிலில் பாருங்கள் அவங்க நேமே வந்து டிப்பிக்கலாக சேஞ்ச் பண்ணது தெரியும். ஓகே. இப்போ நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா அவரோட பெயர் வந்து கூகுளில் பாருங்கள் தாமோதர் தாஸ் நரேந்திர மோடின்னு இருக்கும். ஆனால் அவர் வந்து அவரோட அஃபிஷியல் லெட்டரே நம்ம பார்த்துருக்கேன் நான். ஆமா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டது. அவர் நரேந்திர மோடின்னு போட்டு கையெழுத்து போட்டு பிராக்கெட்டில் போகிற நேம் பார்த்தீங்கன்னா 41 வரும். அந்த 41ங்கிறது வந்து பர்பஸாக வச்சிருக்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 41 நேமில் வந்து 41ங்கிறது ஒரு மிகப்பெரிய லக்கி நம்பர். நிறைய லெஜெண்ட்ஸ் அந்த 41. MG ராமச்சந்திரனோட பேர் பார்த்தீங்கன்னா 41 வரும். அவரோட பழைய பெயர் வந்து MG ராமச்சந்தர்னு இருக்கும். நீங்கள் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் பார்த்தீங்கன்னா MG ராமச்சந்தர் MLAன்னு இருக்கும். அவரு சில இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் MG ராமச்சந்திரன் மாற்றிருக்காரு. ப்ரூஃப் இருக்குது, நானாக சொல்ல முடியாது. ஸோ அந்த MG ராமச்சந்திரன் 41 வரும். அதை தவிர நிறைய பேர் எங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த நேம் தான் உங்களை ரூல் பண்ணுது. அந்த நேமோட வேல்யூ இப்போ 41னா 5. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபெமிலியர் ஆகணும் அல்லது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து சொஃபிஸ்டிகேட்டாக லைஃப் வேணுங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் வந்து 5 வைப்பேன், 41. ஆனால் அதே இந்த 6, 5, 6, 15, 24 பிறக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பெயர் 5 வைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க ஜெயலலிதா மேடமே அவங்க வந்து 24 பிறந்திருந்தாங்க. அவங்க ஜெயலலிதான் போட்டு 23 வருதுன்னு இன்னொரு போட்டு கெசட்லேயே மாற்றினாங்க. AA. நீங்கள் பழைய அவரோட ரெக்கார்ட்லாம் ஈவன் டெய்லி நியூஸ் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து AA போட்டிருக்கும். ஓகே. ஸோ அது மாதிரி அவங்க நான் நியூமராலஜி பண்ணதை வெளிப்படையாகவே காமிக்கிற லெஜெண்ட்ஸ் செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதனால என்னென்னா இந்த சீக்ரெசி தெரிகிறவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை விதிப்படி தான் நான் போவேன் அப்படின்னா நீங்கள் அஸ்ட்ராலஜியும் அதை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் ஃபாலோ பண்ணும்போது என்னென்னா அது உங்கள் அப்படியே விதிப்படி நீங்கள் போயிடுவீங்க. அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி கிரகங்களுக்கு இருக்குது. ஆனால் விதிப்படி தான் நடக்கும்னா நம்ம எந்த எஃபர்ட்டுமே எடுக்க வேண்டாமே. இப்போ வெளியே மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, இது விதி உங்களுக்கு. இப்போ நீங்கள் ரெயின் கோட் போட்டு மலையில் போகலாமே. ஆமாம். ஸோ உங்கள் மதியம் அது நீங்கள் உங்கள் ஐக்யூ இன்டெலிஜென்ஸில் வந்து நீங்கள் மாற்றிக்கிறீங்க. அது ஒரு க்ளோஸ்டு வெஹிக்கிளில் நீங்கள் காரில் ஏசி போட்டு வெயில் கொடுத்தும் போது போகலாமே. நீங்கள் இல்லை விதிப்படி தான் நடக்கும்னு நீங்கள் அப்படியே மலையில் நினைஞ்சு சில அன்கம்ஃபர்ட் நீங்கள் வந்து டிசீஸ் கூட நீங்கள் சளி காய்ச்சல் கூட வரலாம். ஆமாம். ஸோ இது என்னென்னா இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே வழி கொடுத்துருக்கு. அது வேணும்னு நீங்கள் கேட்கணும். இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, ஒரு கதவுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, கதவு தானம் திறக்காது. ஆமாம். ஹேவ் டு நாக் த டோர். அப்போ கதவை தட்டும்போது திறக்குதுன்னா நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட வந்து எனக்கு கொடு இன்னொன்று கூட நீங்கள் கேட்கலாம். என்ன மாதிரி இருக்க ஒருத்தருக்கு தான் நீங்கள் இந்த சக்ஸஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கு உண்டான சின்சியர் டெடிகேட்டட் எஃபர்ட்ஸ் போகிறதுக்கு நான் ரெடி, எனக்கு நீ கொடு, அதுக்கு நான் பண்ண தயாராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதை நினைக்கும் இவருக்கு எப்படி நான் கொடுக்கறது ஒரு ஆப்ஜெக்ட், உயிருள்ள ஆப்ஜெக்ட் நீங்கள் நினச்சிக்கிங்களே. அப்போ என்ன ஆகுன்னா நீங்கள் அதை நம்பிக்கையாகவும் அதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க்கும் நீங்கள் பண்ணும்போது அது நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணுற பையன் தான் சக்ஸஸ். ஸோ இதெல்லாம் மனம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. நியூமராலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் எப்படி நீங்கள் உங்கள் மைண்டை ஃபைன் டியூன் பண்ணணும்,
எப்படி நீங்கள் கல்டிவேட் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணணுன்ற சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது இதையும் நாங்கள் சொல்லுவோம். எங்கள்கிட்ட வர கிளையண்ட்டுக்கு வந்து தெளிவாக நாங்கள் விளக்குவோம். ஆழ்மனதுனா என்ன, எண்ணங்களோட வலிமை என்ன, இது எல்லாம் புரிய வைக்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி ஆகிறீங்க உங்கள் மனதுக்குள்ள. அதாவது யாரும் தேவையில்லைன்னு உதாசீனப்படுத்த வேணாம். நீங்களே ஒரு 10 பேருக்கு சமம் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்கள் மனதுக்குள்ளே வந்துடும். இது யார்ட்டையும் ப்ரூவ் பண்ணி நம்ம இம்போஸ் பண்ணக்கூடாது. அப்போ அது வந்து வேறு மாதிரி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக போயிடும். அப்போ நான் இதை சாதிக்க முடியும், இதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இதுக்கு உண்டான வழிமுறைகளை கொடுக்கணும், நீங்கள் அந்த எழுதும்போது நீங்கள் நினச்சிக்கிறீங்க உங்கள் பேரை நான் அமைச்சு கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அதை தினந்தோறும் ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் 14 டைம்ஸ் இண்டிவிஜுவலாக வேரி ஆகும். அதை எழுதும்போது நீங்கள் ஆள் மனதில் வந்து எனக்கு இந்த பிரபஞ்சத்துக்கூட கனெக்டிவிட்டி கிடைக்கணும், எனக்கு வந்து அறிவு ஆற்றல் சக்தி, நீங்கள் பணமாக கேட்க வேண்டாம், அறிவு ஆற்றல் சக்தி நீங்கள் எனக்கு கொடு, நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா இன்னொன்று நீங்கள் நினைக்கணும் என்னென்னா, நம்மளை மாதிரி ஒருத்தர் தானே அந்த சக்ஸஸ் ரீச் பண்ணியிருக்காரு. ஆமாம், அவருக்குன்னு தான் பிறக்கும்போது அவரு சாதாரணமாக தான் இருந்தது. இது என்னன்னா நீங்கள் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஆட்டோ சஜஷன் மூலம் திரும்ப திரும்ப சில விஷயங்கள் நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு உயிர் வந்துடுது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், சார் இப்போ எனக்கு பிளாங்காக இருக்குது, நான் எப்படி சார் அதை ரீச் பண்ணுவேன்னா, அதான் மேஜிக் நடக்கும். ஓகே, இப்போ நான் வந்து நீங்களை மீட் பண்ணுவீங்கன்னு நம்ம எதுவுமே நினைக்கல. ஸோ இது எப்போ என்ன யாரோட நீங்கள் மீட் பண்ணுவீங்க, எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே வெயிட் பண்ணுது, சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுது நமக்கு கெஸ் பண்ண முடியாது. உங்கள் பேரை மாற்றம் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட அதிர்ஷ்ட நாட்களில் உங்கள் புது முயற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 2 விஷயங்களை பண்ணினீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சக்ஸஸ் கொண்டு போகுமோ அது கேர் எடுத்துக்கும். ஓகே. ஆனால் இப்போது இந்த நம்பர் கூட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, நரேந்திர மோடி அவர்கள் 41 வைப்பார், எம்ஜிஆர் அவர்கள் 41, எப்படி இதை கூட்டுவாங்க, என்ன நம்பர்? அப்போ என்ன, ஒவ்வொரு ஆல்ஃபபேட்டுக்கும் கரஸ்பாண்டிங் நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. ஓகே, அது எங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜினா எம்முக்கு 4, ஜிக்கு 3, இப்படி அந்த வேல்யூ வந்து காமனாக இருக்காது. ஈவன் கேலண்டர் கூட போட்டிருக்கும், அது வந்து கேலண்டர் பின்னாலே போட்டிருக்கும். ஓகே, அதை தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் பேசிக்காக நீங்கள் புக் நாலேஜ் இருக்கவங்களும் இப்போ இதை நீங்கள் டோட்டலாக அரைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 41 வரும். இந்த 41 அதை பேஸ் பண்ணி தான் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு நீங்கள் அப்படியே ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் நியூமரிக்கல் வேல்யூ கீழே எழுதிக்கிட்டே வரலாம். அது எங்களுக்கு இப்போ மனப்படமாக தெரியும். இப்போ AIQJY 1, BKR 2 இப்படி வரும், CGLS 3, ஓகே, TDM4 ஷார்ட்டாகவே நான் சொல்லிவிடுவேன். அப்போ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், எங்களுக்கு பார்த்தோன்னே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வரீங்க, என்ன அப்ரோச் பண்ணுறீங்க, நீங்கள் உங்களோட என்ன ப்ராப்ளத்துக்காக என்ன வரும்போது என்னென்னா, இப்போது ஜாப் இல்லை, திருமணம் ஆகலை, அல்லது வந்து திருமணம் ஆகிட்டுனா ஒரு ஃபேமிலி கட்டி எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எங்களுக்கு மைண்டில் என்ன பேர் வைக்கணும்னு அது பேசிக்காக தெரியும். ஓகே, அது உங்கள் பேரோட நியூமரிக்கல் வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதோட இப்போ சிங்கிள் நேம் வந்து அடிச்சு இன்னொரு நேம் கூட வைப்போம். இப்போ ரித்திக்னா ரித்திக் ஆர்யா, அது அடிஷனல் நம்ம வைக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்குற வேல்யூ கொண்டு வந்துடுவோம். இப்போ இதை கொண்டு வரும்போது என்னென்னா அந்த நேம் நம்பருங்கிறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு என்னென்னா பிரமின் நம்பர்னு ஒன்று இருக்குது. பிரமின் நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட நேம் அரைவ் பண்ண பார்த்தீங்களா, இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நம்பர் வரும். இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெயின் வந்து 2 ட்ராக்ல போகுது, இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக். இப்போ நேம் நம்பர் ஒரு ட்ராக்னா பிரமின் நம்பர் ஒரு ட்ராக். இப்போ நிறைய ப்ரொஃபஷனல் வந்து பிரமின் நம்பர் பார்க்குறதே இல்லை. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு கிளையண்ட்டே வந்து நியூமராலஜி ஃபாலோ பண்ணி பெரிய சக்ஸஸ் வரலைங்கும் போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் பிரமின் நம்பர் தப்பாக இருக்குது. அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்க தெரிஞ்ச நாலேஜும் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நான் பண்ணுற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஏன்னா இப்போ இந்த ட்ராக் வந்து ப்ராப்பராக இந்த ட்ராக் ஃபெயில், இப்போ 4 வீல் ஃபார்வேர்டில் போகுது, 2 வீல் ரிவர்ஸில் வந்தால் ப்ராக்ரஸ் சீக்கிரம் இருக்காது, மூவ் ஆகாது. ஆமாம், அப்போ பிரமின் நம்பரும் நான் அவங்களோட அதிர்ஷ்டம் என்னென்னு அமைக்கணும், அது கொஞ்சம் சிரமமான விஷயம் எனக்கு. ஆனால் அதை நாங்கள் எடுத்து இப்போ நீங்கள் வரீங்கன்னா உங்களோட நேம் நம்பரும் உங்கள் லக்கி நம்பராக அமைப்போம். இப்போ நீங்கள் 2ஆம் நம்பர் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 அல்லது 1, 5 என்ன வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பிரமின் நம்பரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதையும் பொருத்தமாக அமைச்சு இது பர்டிகுலர் டைம்ஸ் எந்த நாள்லேருந்து நீங்கள் இதை துவங்கணும், எத்தனை முறை எழுதணுன்ற குறிப்பு நாங்கள் கொடுத்துருவோம். இதுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே உங்களோட அதிர்ஷ்ட நாட்களில் பண்ணணும். ஓகே, ஆனால் இப்போது ஆஸ்ட்ராலஜிக்கும் நியூமராலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது? எதனால் 2 கிரகங்கள் அடிப்படையில் தான் இருக்குது. ஆஸ்ட்ராலஜியில் வந்து நீங்கள் தினந்தோறும் எந்த விஷயங்களும் ஃபாலோ டே டு டே லைஃப்பில் எதையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தினந்தோறும் நீங்கள் உங்களை பற்றி இதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அஸ்ட்ராலஜியில் வந்து அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு வரீங்க, டைம் சரியில்லை, நீங்கள் பண்ண வேணாம்னா நீங்கள் வச்சுட்டு அந்த 1 வருஷம் நீங்கள் அமைதியாக வீடு கட்ட வேணாமாங்க, நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் பண்ண வேணாம்னா நீங்கள் ஐடியலாக இருக்கீங்க. ஆனால் அவங்க சொல்கிறது உண்மை தான், அந்த நேரத்தில் பண்ணால் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறாங்க, அது கரெக்ட். ஆனால் நீங்கள் விதிப்படி போகாத அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த பீரியட்லும் எனக்கு வர பிரச்சனைகளை எப்படி வந்து மைல்டாக என்னை பாதிக்காத மாதிரி நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஆனால் அங்கே கிரகநிலை மாறும்போது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அப்போ வர சக்ஸஸ் வந்து அது நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்து இதை ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வர சக்ஸஸ் பெரிய சக்ஸஸ். கண்டிப்பாக ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க எல்லா கேள்விகளுக்கும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.